நாம் யாவரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமது நல்ல நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாருமாய் வாய்களை திறந்து சத்தமாய் ஸ்தோத்திரம் 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 நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாருமாய் சத்தமாய் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொன்னீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொன்னீரே, எங்களை உத்தமர்களாய் மாற்றின உங்க ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உத்தமர்களாய் வழிநடத்துகிறோம் உமது ஆவியின் ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது மகிமையின் பலத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி, உன்னதமான கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குகிறான் என்று. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், மரித்தவர்களாய் இருந்த நாம் உன்னதங்களிலே அவருக்கு முன்பாக அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமா நாம் சேர்ந்து கரங்களை இசையோடு சேர்ந்து கைகளை தட்டுவோமா? இசையோடு சேர்ந்து தேவனுக்கு ஆராதனை, ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்களை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்களை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். அக்கினியை புறம்பிட்டார் ஆராதிப்போம், என்ன செய்தார் ஆராதிப்போம். நம்மை அக்கினியால் புறம்பிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக என்ன செய்தார் ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். அக்கினியால் புறமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். தேவன் அக்கினியால் புறமிட்டார் ஆராதிப்போம், நம்மை பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்,
பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம், பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம், அக்கினியால் புறமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம், தேவன் அக்கினியால் புறமிட்டார் ஆராதிப்போம், நம்மை பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாட்டி போற்றுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாட்டி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாட்டி போற்றுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாட்டி போற்றுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சங்கீதம் 139வது அதிகாரம் சொல்லுகிறது, நீ மறைவிடத்தில் ஒளிப்பிடத்தில் உண்டாகும் போது என் கண்கள் உன் கருவை கண்டது. அல்லேலூயா. நீ உருவாகுகிற விதத்தை நான் கண்டேன். சேர்ந்து பாடுவோமா சந்தோஷமாய். என் தாயுருவாம் நீ, என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடுவோமா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே, என் கருவை விசுவாசமாய் கண்டீரையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், என் பெயருருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை நீங்க முழுவதும் மாற்றம் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடுவோமா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகலையே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா இதற்கு நன்றி சொல்லுவேன், எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாயுருவாகும். என் தாயுருவாகும் முன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டாரே, அழியாமல் அணைத்துக்
கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே எல்லாரும் கைகளை தட்டி நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை குறித்து பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்குள் மறைந்து இருக்கிறதா. அல்லேலூயா. ஆகவே தான் நாம் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னையும் குறித்து என்னையும் குறித்து பிதாவாகிய தேவனிடத்தில் மகா மகிமையான ஒரு தரிசனம் உண்டானது. நீயும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவானவர்கள். மீண்டும் சொல்லுவோமா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஆனால் நானும் என் சபையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவில் உண்டாயிருக்கிறோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. ரெகபோத்திலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் ரெகபோத்திலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. உங்களுக்கு தெரியுமா, நான் போவதே நலம் என்று அடிக்கடி வார்த்தையை சொன்னார். எதற்கு தெரியுங்களா? நம்மை திக்கற்றவர்களாய் விடக்கூடாது என்பதற்காகத்தான். அல்லேலூயா. நம் வெளி வீதிகளில் பார்க்கிறோம் எலும்புகளா, அனாதைகள், திக்கற்றவர்கள். ஆனால் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே சபையை உண்டாக்கி ரெகோபோத் என்ற சபையிலே நம்ம நிற்க வைத்திருக்கிறார். நமக்கு தாய் உண்டு, தகப்பன் உண்டு, சிநேகிதர் உண்டு, எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல சபையிலே வைத்து போஷிக்கிறார், விசாரிக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எத்தனையோ முறை பாவம் செய்து குற்றம் செய்து தேவ ஆவியானவர் அவிழ்த்து போட்டு அவரை வேதனைப்படுத்தி தூரம் தூரம் போனோம். ஆனால் அவர் நம்மை அழிந்து போக விடாமல், நம்மளை இடித்து போடாமல் ஊன்ற கட்ட, சபையிலே கட்ட, வசனத்தை கொண்டு கட்ட, வேலி அடித்து வசனத்தினால் பாதுகாக்க, இரத்த கோட்டைக்குள்ளாக சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழியாமல் காத்து கொண்டாரே. சொல்லுவோமா, அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் சபையிலே பத்திரமாய் அழியாமல் அணைத்து கொண்டீர், அழியாமல் அணைத்து
அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குடிவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் திரு சபையிலே என்று சொல்லுவோமா? திரு சபையிலே பத்திரமாய். எப்படிப்பா 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 உமக்கு நன்றி சொல்லுவேன். சபையை போல என்னை தேற்றுவதற்கு, சபை போல என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு, சபை போல எனக்கு புத்தி சொல்வதற்கு, சபையிலே உண்டாகிற வசனத்திற்கு மாத்திரம் நடுங்கத்தக்கதாக எனக்கு போதனை செய்வதற்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். உங்க ஆவியை ஆயத்தப்படுத்தினீர், உங்க ரத்தத்தை ஆயத்தப்படுத்தினீர், உங்க குமாரனுக்குள்ளாக எனக்கு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினீரே தாய். என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. சகோதரி துதிப்பாங்க, சேர்ந்து கொள்வோம். என் நேசிக்க நல்ல தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓய்வு நாள் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்து கிருபைக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். தடைகளை உடைத்தவரை உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரை உம்மை சோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை சோத்தரிக்கிறோம். இது குத்துவிளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கும் எங்கள் தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம். ஆல்பா ஒமேகா மாணவரே உம்மை சோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம். படைத்தவரை உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களோடு இருக்கிறவரை உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களை வெறுமலை தாழ்த்தி உயர்த்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து துதிக்க போகிறோம். நமக்காக சபையை கொடுத்தாரே, என் உள்ளம் பொங்குகிறது என்று சொல்லி துதிப்போமா? நமக்காக போதனைகளை ஆயத்தம் படுத்துகிறாரே, வார்த்தைகளை ஆயத்தப்படுத்துகிறாரே, நமக்காக முன்குறிக்கப்பட்டவர் சொல்லுவோமா? துதிப்போமா? நமக்காக எல்லாம் செய்கிறாரே, எனக்காக தேவாதி தேவன், வானம் கொள்ளாதவர், சிங்காசனத்தில் இருக்கிறவர், நமக்காக எல்லாம் செய்கிறாரே. ஒரு வேலைக்காரனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு சிநேகிதரை போல, ஒரு சாதாரண உலக அதிகாரி போல எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறாரே. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு அல்லேலூயா நீர் பாக்கியத்தை ஏற்படுத்துகிறீர். அல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல என்று சொல்லி முடியுமாப்பா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே, என் கருவை சபையை ஆர்ப்பரி, உன்னை சுமக்கிற தாய் சபை, என் பெயர் உருவாகும் முன்னே, அதில் இருக்கிற உயிர் உள்ள ஆவியானவர், பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாய் உருவாகும் முன்னே, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா. சேர்ந்து ஒருமனப்பட்டு துதிப்போமா? சர்வ வல்ல தேவனே, உமது நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வரும்போதெல்லாம் எங்களை சந்தோஷிப்பிக்கிறவரும் எங்களை உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் நடாததை புசிக்கவும், நாங்கள் கட்டாததிலே வசிக்கவும், என் ஆண்டவர் எங்கள் அரண்மனைக்குள்ளாக சமாதானத்தையும் சுவாமி, அலங்கத்திற்குள்ளாக சமாதானத்தையும் சுவாமி, அரண்மனைக்குள்ளாக சந்தோஷத்தையும் கொடுக்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை பற்றி கொண்டு
இறுதி வரை எங்களை நடத்த உயிரோடு இருக்கிறவரை பற்றி கொண்டு உத்தமர்களா நாங்கள் வாழும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நேசர்கள் மத்தியிலே என் தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. அண்ணாண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி பாவ நிவர்த்தி முடித்ததினாலே தேவன் நம்மை ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறார். விசுவாசத்தோடு என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, மறந்த நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அவர் அன்பின் பூரண அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, எங்கள் மேலே உசுரோடு உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அவர்கள் மேல் வீட்டு அறையில் விசுவாசமாய் இருந்தார். உலகத்திற்கு மரித்தவர்களாய் ஒளிந்தவர்களாய் இருந்தார்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரை சொல்லவோ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, ஆனந்த தைலத்தால் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் ஆனந்த என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவர் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு இந்த தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் கரங்களை உற்சாகமாக தட்டிக்கொண்டு சொல்லுங்க. தேவனுடைய மகிமையின் பிரசனத்தினால ஒவ்வொருவரும் நிரப்பமடிக்காக அந்த ஆவியானவர் வந்தால் போதும். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பட்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படும். பலவீனமான கால்கள் எல்லாம் பல நடையும் இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியானவரை வரவேறுங்க, வரவேறுங்க, வரவேறுங்க. ஆவியானவரை நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, நான் போவது நலமா இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் கரங்களை தட்டி உங்களுடைய வாஞ்சையை தெரியப்படுத்துங்க. நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பட்டு எரியும் என்று சொன்ன அந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். யாரை வேடிக்கை பார்க்காம கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. மகிமையின் ஆவியானவர், மகிமையான ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்போது அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளே தரிசனங்களை சொப்பனங்களை வைத்து ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்கப்படிக்காக செய்து கொள்ளுங்க. கரங்களை தட்டி அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அலங்காரத்தினால் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற பகுதிகளை உயிரடையும்படிக்காக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த வேத பகுதி ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்துவத்தினுடைய 3வது நபராக அவர் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு ஆள் தத்துவம் நிறைந்தவர். அவர் தேவனாக அவர் இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து உலகத்தினுடைய சிருஷ்டிப்புல அவர் பங்கு பெற்றார் என்பதை நாம பார்த்தோம். மனிதனை உருவாக்கும் போது தமது சாயல்ல உருவாக்குவோமாக என்று சொல்லி தேவன் பேசுகிறதை பார்த்தோம். அந்த தமது சாயல் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய சாயலில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அந்த சிருஷ்டிப்புலையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சென்ற வாரம் பார்த்தோம், மரித்து போன எசேக்கியேல் பள்ளத்தாக்குல எலும்புகளாக இருந்த அந்த எலும்புகளை உயிரடைய செய்யும்படிக்காக கிரியை நடப்பித்தவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு ஆள் தத்துவம் நிறைந்தவராக இருக்கிறபடினால அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரையெல்லாம் நடத்துகிறாரோ அவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி. அப்போ யார் தேவனுடைய பிள்ளை, யார் தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை
எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, எவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் பிதாவாகிய தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டபடினால தான் இந்த ஆராதனையில் நாம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம இந்த தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர், ஆமீன். அவர் ஒரு நண்பனை போல, ஒரு சிநேகிதனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஆமீன், உடன் பிறந்தவர்களைப் போல நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போவது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் அவர் வருவார், அவர் உங்களை நடத்துவார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நடத்துவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு அவர் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துறாரு என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆலயத்துக்கு வருவது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த மனுஷனை முதல்ல தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு நடத்துவார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு நடத்துவார், சத்தியத்திற்குள்ளாக அவர் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்க ஆலயத்துக்கு வர்றதுனால, ஒருத்தங்க ஜெபிக்கிறதுனால, ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரியம் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ அவங்க தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியாது. மாறாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக நடத்தப்படும் பொழுதுதான் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம், அந்த பிரமாணங்கள் வழியாக நம்மை நடத்தும்படிக்காக எந்த ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நம்மை நடத்த முடியாதபடிக்கு நம்முடைய சுய நீதி, உலகத்தின் ஆவி நடத்தும்படிக்காக அநேகர் இன்றைக்கு விட்டு போட்டு விட்டார்கள். ஆமீன். என்ன பண்ணாங்களாம்? விட்டு போட்டு விட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க அந்த வார்த்தை, நல்ல வார்த்தை. விட்டுட்டாங்க, தன்னை வித்துட்டாங்க. ஆமா, விட்டு போட்டு விட்டார்கள். அப்ப இன்னைக்கு பாருங்க, உலகம் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது, சுய நீதி அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது, சொந்த பெலன் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. பாருங்க, மனுஷன் உருவாக்கின பாரம்பரியங்கள், மனுஷன் உருவாக்கின பொய் பக்திகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறது என்று சொல்லி தெரிந்தும் அதை நிறைவேற்றுகிறதுல மனுஷன் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தேவனுடைய நீதி வேதத்தில் இருக்கிறது, மனுஷனுடைய நீதி எங்க இருக்குதுங்க? உலகத்தில் இருக்குது. இப்போ தேவனுடைய நீதி உலகத்தின் நீதியோடு சேராது, உலக நீதி தேவனுடைய நீதியோடு கூட சேராது. அப்ப எந்த மனுஷன் தேவ நீதியால் நடத்தப்படுறானோ உலக நீதியால் அவன் நடத்தப்பட தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். எந்த மனுஷன் உலக நீதியால் நடத்தப்பட தன்னை விட்டு போட்டாங்களோ அவங்க தேவ நீதியின்படி நடத்த தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட போராடி கொண்டு இருக்கிறபடினாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் அவனுடைய வாழ்க்கையில வர முடியாமல் இருக்கு. அப்ப இன்னைக்கு உலகத்தை நீங்க திரும்பி பார்க்கும்போது ஜனங்கள் எப்படி நடத்தப்படுறாங்க நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். நிறைய ஜனங்களை கேலண்டர் வழி நடத்துது. உங்களுக்கு தெரியுமா எப்படி ஒரு கேலண்டர் ஒரு மனுஷனை வழி நடத்த முடியும்? முகூர்த்த நாள், நல்ல நேரம், யமகண்டம், கௌரி பஞ்சாயத்து, வேற என்னதுங்க, எந்தெந்த பஞ்சாயத்தோ கேலண்டரை பார்க்குறான். 4/6 யமகண்டம், 4/6 தான் நம்ம தேவனை ஆராதிச்சுன்னுக்கிறோம். ஆமீன். அப்போ 4/6 யமகண்டம், ராகு காலம், கேது, சுக்கிரன், அவன் வந்தான், இவன் வீட்டுக்கு போனான், அவன் வீட்டுக்கு போனான். இந்த கதையை வச்சுக்கின்னு தங்களுடைய வாழ்க்கையை கேலண்டர் வழி நடத்த மனுஷன் கல்யாணம் நடக்கணுமா? பொண்ணு முக்கியம், மாப்பிள்ளை முக்கியம், பணம் முக்கியம், மண்டபம் முக்கியம். இப்போ கேலண்டர் முக்கியமாயிடுச்சு. ஏங்க நல்ல நேரம் இல்லை, முகூர்த்த நாளாக இருக்குதான்னு பாருங்க. ஜாதகம் அது அடுத்தது, முதல் கேலண்டரில் முகூர்த்த நாள் பார்க்கறது. முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் 300 வருஷம் வாழறாங்களா? இல்லை. அப்போ முகூர்த்த நாள் பார்க்கறது, அப்போ முகூர்த்த நாள் அவங்கள வழி நடத்துது. இப்போ சொன்னாங்க பாருங்க, ஜாதகம் பார்க்கறது. ஆமே, ஜாதகம் பார்த்து அவனே நல்லா இருக்க மாட்டான், நம்ம அவங்ககிட்ட போய் ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்குறவனே வசதியால் அவனே அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். நம்ம ஜாதகம் அவங்ககிட்ட பார்க்குறோம், அவன் நம்ம கையை வாங்கிட்டு நம்மகிட்டே பதிலை வாங்கி அந்த பதிலை அவனே கேள்வியாக கேட்டு அவனே நான் சொல்லிடுறான் பதில். கிளி ஜோசியம் என்னதுங்க, குறி கேட்கறது நடத்துது. ஒரு சிலரை சுரூபங்கள் வழி நடத்துது, சிலைகள் வழி நடத்துது. உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமா? ஏதோ ஒன்று கீழே வந்து உடஞ்சிட்டா அன்னைக்கு நாள் சகுனம் சரியில்லை, கெட்ட நாள். ஒட்டரை அடிக்கும் போது ஏதோ ஒன்று கீழே விழுந்துடும், நொறுங்கிடும்.
நொறுங்கின உடனே இன்னைக்கு 4 கெட்ட நாள். அப்போ அந்த சொரூபம் நடத்துது, அவங்கள சிலை நடத்துது. இன்னும் ஒரு சிலர் அரசியல் தலைவர்கள் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? அரசியல் தலைவர்கள் நடத்துறாங்க. ஒரு சிலரை சினிமாக்காரங்க நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? சினிமாக்காரங்க. ஆமாம், முடி வெட்டுறதுலேருந்து, ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து, தலைக்கு டை அடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவனை பார்த்து இவங்க வாழ்ந்துன்னுக்குறாங்க. ஆனால் இவங்க வாழல, இவங்க நாசமாக போயின்னுக்குறாங்க. அவன் நல்லா இருக்கிறான், கோடி கோடியாக வாங்கினுக்கிறான். அப்போ சினிமா தலைவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நரி நடத்துதுங்க ஒரு சிலர். உங்களுக்கு தெரியுமா? நரிமுகத்தில் முழிச்சா ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் நரியை கொண்டு வந்து வீட்டில் வளர்க்க மாட்டாங்க? நரிமுகத்தில் முழிச்சா ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க, அது இவங்க மாற்றி ஆசீர்வாதம். அப்போ நரிமுகத்தில் முழிச்சா உனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னால் உன்னை உருவாக்கின கடவுள் எதுக்கு உனக்கு? நீ நிறைய பிடிச்சி வந்து வீட்டில் வளர்க்க வேண்டியதானே? இன்னொருத்தங்களுக்கு பள்ளி செவுத்துல ஓடுற பள்ளி வழி நடத்துது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வழி பள்ளி நடத்துதுங்க. பள்ளி டக் டக்குன்னு கத்துனாக்கா என்னதுங்க? நல்ல நேரம். கழுதை, சரி, கழுதை நடத்துது. விலங்குகள், கழுதை, பூனை குறுக்க போனாக்கா போற காரியம் விளங்காது. விலங்குகள் வழி நடத்துது. ஒவ்வொருத்தங்களும் விலங்குகள் வழி நடத்துது, நரி நடத்துது, என்ன அது எல்லாம் நடத்துன்னு இருக்குது. இப்போ இது எல்லாம் மனுஷனை நடத்தி கொண்டு வருதுங்க. ஒரு சிலரை கண்ணுக்குட்டி நடத்தினதை நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? கண்ணுக்குட்டி நடத்தினத நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? எடுங்க, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1 வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்ல தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண என்றார்கள். ஆமா, இப்போ மோசே மலை மேலே ஏறி போயிட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் அவரை வர சொன்னார், ஒரு மலை மேலே ஏறி போயிட்டார். அவர் ஏறி போய் பல நாள் ஆயிடுச்சு. இப்போ பல நாள் ஆனவுடனே கீழே இருந்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னன்னு சொன்னால், மோசே மலை மேலே ஏறி போனார், அந்த மோசைக்கு என்ன ஆனது எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் எங்களை ஒரு மனுஷன் நடத்தின்னு வந்தான், இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன ஆனதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால எங்களை இனி வழி நடத்தி கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வங்களை நீ உண்டு பண்ணு. தெய்வங்களை உண்டு பண்ண சொல்லி மனுஷர்கள் யார்கிட்ட கேட்குறாங்க? மனுஷங்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நடந்த கதை நமக்கு தெரியும். அவர் எல்லாம் மூக்கில், கழுத்தில், காதில் என்னென்ன நெக்லஸ்லாம் நகைங்களாக இருந்துச்சோ எல்லாத்தையும் போட்டு உருக்கி கிறுக்கி பட்டையெல்லாம் தட்டிக்கிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டு 4வது வசனம் சொல்றாரு, படிங்க. அதுல 4வது வசனம் பிற்பகுதி. இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாத்தீங்களா? இப்போ ஆரோன் கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு சொல்றாரு, உங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்ததில்ல அந்த தெய்வங்கள் இவைகள் தான். இப்போ இவங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது யாருங்க? மோசே. தேவன் அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செஞ்சு இந்த ஜனங்களை உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் பார்க்க முடியாத பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்து அழைத்து கொண்டு வந்தாரு. இவங்க கேட்குறாங்க, எங்களை நடத்தி கொண்டு போகுவதற்கு தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொன்னா, இவர் தெய்வத்தை உண்டு பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறார். எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இதுதான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? சந்தோஷமா ஆடி பாடி அங்க என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? கூத்தடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு ஜனங்களை பாருங்களேன், தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை அவர்கள் உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். தெய்வங்களை நாம உண்டு பண்ண முடியாது, நம்மை உண்டு பண்ணுகிறவர் தான் தெய்வம். கரங்களை தட்டி சொல்லுங்க. அதிலும் நம்ம ஏதோ ஒரு சிலையை போல ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுத்து செதுக்கி நூல் பிடித்து உருவாக்குகிற தேவன் அல்ல. தமது சாயல்ல, தமது ரூபத்துல, தமது சிந்தனைகளால தமக்குள்ள இருக்கிற சகல மகிமைகளையும் வல்லமைகளையும் வைத்து உருவாக்குகிறவர் தான் கர்த்தராகிய தேவன். ஆனா இந்த ஜனங்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளை தொழுது கொள்ளும்படிக்காக தங்களை அவர்கள் விட்டு போட்டார்கள். ஆமேன். அப்படி அந்த ஜனங்கள் பாருங்க, காலண்டருக்கு நான் சொன்ன பாருங்க, காலண்டருக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க. என்னென்னமோ காரியங்களுக்கு, நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கு பூனை குறுக்க போனா, காகம் நிறைய பேர் வழி நடத்த நீங்க பார்த்துருக்கிறீங்களா? காகம் வந்து கத்துனா என்ன அர்த்தங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, அந்த காக்கா கத்துறது சாப்பாட்டுக்கு கத்துது. இவங்க காக்கா கத்துனா சொந்தக்காரன் வரணும். உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை காக்கா கத்துது, அத்தனை காக்காவும் சொந்தக்கார. அப்போ என்னென்ன ஒரு மூட நம்பிக்கைகளை ஜனங்களை வைத்து நம்மளை மடக்கி தேவனை நீ பாத்திரக்கூடாது,
தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி சாய்த்திடக்கூடாது. அதனால நீ காக்கா, நரி, நண்டு, பூனை, எலி எதுக்கெல்லாம் நீ செவி சாய்க்க கூடாதோ அதுக்கெல்லாம் நீ செவி சாய்த்து உன்னுடைய சிந்தனையை தேவனுக்கு நேரா நீ மாத்திடாத. நீ உலகத்துக்கு நேரம் நீ மாத்திடு. உலகத்தினுடைய இஷ்டமான காரியங்களை நீ செய்து அதற்கு உன்னை வித்து போட்டுடு என்று சொல்லி தேவ ஜனங்களை திசை திருப்பி கொண்டு போய்விடுகிறது இந்த சத்துருடைய காரியம். பாருங்க, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு வந்த தேவனை, மெய் தேவனை, தங்களை சிருஷ்டித்த தேவனை மறந்து கண்ணுக்குட்டியை அவங்க செஞ்சு அதை அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு தெரியும். அதனுடைய விளைவு அங்க ஒரு பெரிய சங்காரம் உண்டானது. அப்படி போனவங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு அழகான வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 14:12. Proverbe 14:12. நீதிமொழிகள் 14:12. Telle voie paraît droit à un homme, mais son issue est la voie de la mort. Amen. ஆமா, வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு எப்போதும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செம்மையா தோன்ற ஒரு வழி இருந்தது பாருங்க. என்ன வழி? கண்ணுக்குட்டி செஞ்சு அந்த கண்ணுக்குட்டி எங்களை நடத்தி கொண்டு போகணும். செம்மையான வழி. இன்னைக்கு உலகத்துல பார்க்குற எல்லா ஜனங்களையும் பாருங்க, தலையை ஆட்டுறதுக்கு ஒரு கடவுள், கும்பிடுறதுக்கு ஒரு கடவுள், கீழே உழுறதுக்கு ஒரு கடவுள், 2 பொண்டாட்டி வச்சுங்கிற கடவுள். நான் உங்களுக்கு புரியுதுங்களா? பல வகையில கடவுள்களை அவர்களே உருவாக்குனதுனால அவர்களுடைய இச்சைகள்ல என்னென்ன தோணுதோ அப்படியாக கடவுள்களை செஞ்சவங்க வச்சுட்டாங்க. இப்படி அவங்க போனாங்கல்ல, வசனம் சொல்லுது, அவங்களுக்கு செம்மையாய் தோன்றின வழிகள் உண்டுதான், ஆனா அது வெறும் ஆரம்பம் தான், முடிவு மரணம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த மகிமையினுடைய பிரசனத்தை பார்த்திருந்தோம், அவர் தேவனாக அவங்க அறிஞ்சிருந்தோம். அந்த தேவனுடைய மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுத்தபடினால அங்க ஒரு பெரிய சங்காரமும் மரணமும் வந்தது. அப்போ இன்றைக்கு பாருங்களேன், பலவிதமான சூழ்நிலையில மனுஷர்கள் தங்களை ஆளுகை செய்யும்படிக்கு, தங்களை ஆண்டு கொள்ளும்படிக்கு, அல்லது தங்களை வழிநடத்தும்படிக்காக ஒன்று மனுஷங்கிட்ட வித்து போட்டுறாங்க, அல்லது விக்கிரகங்க கிட்ட தங்களை வித்து போட்டுடுறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில துன்பம், துயரம். இப்போ இந்த துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில இருக்கிறவங்க தான் இந்த சூழ்நிலையில கடந்து போவதற்கு காரணம் அந்த விக்கிரகங்கள் தான். இந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னுடைய சுய விருப்பம், சுய நீதி தான் என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அங்க பெரிய பிரச்சனை பாருங்க. இப்ப நம்ம சொன்னாலும் அது அவர்களுக்கு புரியாது. ஆமென். அப்ப ஒரு சிலர் பாருங்க, பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்களேன், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கருத்தை பிடிச்சி தொங்கி கொண்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க எது பார்த்தாலும் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி. இப்ப பச்சை கண்ணாடி போட்டோம், நீங்க பாக்குறதுல என்ன எப்படி கலர்ல தெரியும்? பச்சை தான் தெரியும். அப்ப அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க எதையோ ஒன்று அவங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. இப்ப அவங்க அதையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போ தங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் வழி நடத்த ஒப்பு கொடுக்கும் போதுதான் வேத வசனத்தின் ஊடாக உங்களை நடத்துவார், தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார், தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின்படி உங்களை நடத்துவார். ஆனா அப்படி நடத்தக்கூடாத படிக்கு தான் சாத்தான் பிசாசு என்ன பண்ணிடுறான், ஜனங்களை டைவர்ஷன் பண்ணி விட்டுறாங்க பாருங்க. அப்போ ஆவியானவர் வழி நடத்த இவங்க தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறபடினால வாழ்க்கையில கண்ணீரும் கவலையும் வியாதியும் வியாகுலமும் இருக்கிறது. தவறான தீர்மானங்கள் எடுத்துடுறாங்க, தவறான ஒரு காரியங்களை செஞ்சிடறாங்க, அல்லது அநேக பேர் தற்கொலைக்கு போயிடுறாங்க. வேதம் சொல்லிருது பாருங்களேன், எரேமியா 10வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ஆமா, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியா 10வது அதிகாரம் 23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனால ஆகிறது கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் தன்னால ஒரு வழியை உருவாக்கி கொள்ள முடியாது. தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனால ஆகிற காரியம் கிடையாது. வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? யாருமே தன்னை நடத்தி கொள்ள முடியாது, தன் நடக்கிற பாதைகளை தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி எரேமியா சொல்ற. அப்ப அவருக்கு ஒரு காரியம் புரியுது பாருங்க எரேமியாவுக்கு. என்னன்னு சொன்னா, மனுஷனால எதுவுமே ஆகாது, மனுஷனால எதுவுமே கூடாது, மனுஷன் மூலமாகவும் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது என்கின்ற அந்த சத்தியத்தை எரேமியா தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ அநேகர் தங்களுடைய பாதையில, தங்களுடைய வழிகளில, தங்களுடைய தீர்மானத்தில, தங்களுடைய விருப்பத்தில நடந்து முடிவில் அவங்க மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கும்போது அவங்க கலங்கி போய் அந்த சூழ்நிலையில இப்ப எந்த வழியில போகணும் என்று சொல்லி தெரியாம திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. நான் எந்த பாதையை தெரிந்து கொள்ளணும், நான் எந்த வழியை
தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டு இருக்குதுங்களா? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில நீங்க போய் நிக்கிற இடம் ஒரு முட்டு சந்தா இருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு தொடங்குவதற்கு வேற ஷுவா கிடையாது, வேற வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ஒருத்தவங்க வந்த வழியா திரும்பி வந்துடணும், அல்லது இருக்கிற பிரச்சனையில அவங்க சந்தித்து கொண்டு இருக்கணும். பாருங்க, அப்ப மனுஷனுக்கு எந்த தீர்மானத்தை எந்த வழியில போகணும் என்று சொல்லி தெரியாம இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு 2 வழியை வைக்கிறாராம். எத்தனை வழி வைக்கிறாருங்க? 2 வழியை வைக்கிறார். எடுத்து வாசிப்போம். எரேமியா 21வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி. இதோ நான் உங்களை முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லிட்டாரு. யாரெல்லாம் வழி தெரியாம திக்கு தெரியாம எங்க வழியில போகணும், எந்த பாதையில போகணும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? இதோ அப்படி யோசித்துக் கொண்டு இருக்கிற இதோ உங்களுக்கு நான் 2 வழியை வைக்கிறேன். ஒன்னு ஜீவ வழியை வைக்கிறேன், இன்னொன்னு மரண வழியை வைக்கிறேன். இப்ப ஜீவனுக்கு போகக்கூடிய வழியும் மரணத்துக்கு போகக்கூடிய வழியும் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன். நீங்க தான் எந்த வழி போகணும்னு சொல்லி தீர்மானிக்கணும். ஜீவ வழி பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுவது, மரண வழி மற்ற உலகத்தினுடைய காரியங்களால நடத்தப்படக்கூடியது. இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்போ இதனுடைய அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 13-14. Entrez par la porte étroite, படிங்க car படிங்க. large est la porte spacieuse, et le chemin qui mène à la perdition, il y en a beaucoup qui entrent par là. Mais étroite est la porte, et resserrez le chemin qui mène à la vie. ஆமா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 இருந்து இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா, மரண வழி ஜீவ வழி நான் வச்சுட்டேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். என்னன்னு சொன்னா, இடுக்கமான வாசல் வழியாக நீங்க உட்பிரவேசிங்க சொல்லிட்டு சொல்றாரு. கேட்டுக்கு போகிற வழி, அதாவது கெட்டதுக்கு போகிற வழி அல்லது மரணத்துக்கு போகிற வழி பெருசா இருக்கும், வழி விசாலமா இருக்கும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவங்க அநேகர் அந்த வழியா பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். சொல்லுங்க, சிலர். கொஞ்சம். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்களா? கொஞ்சம். அப்போ நம்ம நல்லா தெரியும் பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல், உலக கிரியைகளின்படி வாழக்கூடிய வாசல், அது பறந்து விரிந்து இருக்கிறது வங்காள விரிகுடா கடல் போல. ஆனா ஜீவனுக்கு போகிற வழி, தேவனுடைய வசனத்துக்குள்ள வாழ தங்க ஒப்பு கொடுக்க ஒரு மனுஷனுடைய அந்த வழி ரொம்ப குறுகலா இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் நுழைஞ்சிட முடியாது. அதுக்குள்ள நுழைவதற்கு ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. ஆமீன். அப்ப நீங்க உலகத்தை நீங்க பாருங்க, கடைகளை பாருங்க. கடைகள்ல சாப்பாட்டு பொருள் விற்கிற இடம் எப்படி இருக்கும்? சரக்கு விற்கிற இடம் எப்படி இருக்கும்? சரக்கு விற்கிற இடத்துல லைட்டுங்களை போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு பலபலன்னு வச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கண்களை ஈர்க்கும். ஆல்கோல், ஆமா, சாராயம் விற்கிற அந்த இடத்த நீங்க பாருங்க. எந்த கடை, ஒரு சாதாரண பங்க் கடையா கூட பாருங்க, அந்த பாட்டில் மேல கலர் லைட் வச்சு இருப்பாங்க. நீங்க போன உடனே உங்க கண் அங்கே தான் படும், அதை நீங்க எடுத்துடணும். அப்ப இன்னைக்கு அந்த பாதை விசாலமா இருக்கிறபடினால சனிக்கிழமை ஆனா போதும் எல்லாருக்கும் பாட்டில் போய் நீங்க பாருங்க, எல்லாம் வெள்ளக்காட்சி. ஏன் நம்மளுடைய தமிழ் ஆட்கள் கூட பாருங்க, எது முக்கியத்துவம் இருக்குதோ இல்லையோ அந்த பாட்டில் உடையாம எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துடணும். வந்தோடனே சிக்கன் 65 போட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமாஷா கொண்டாடலாம். எப்படிங்களா? தமாஷா செய்வோம். சண்டேவை விண்டேவா மாத்திடுவோம். அவங்களுடைய பார்வையில நாம தான் ஒண்ணுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவங்க. அவங்க சொல்றாங்க, உலகத்தை ரசிக்க தெரியலீங்க, வாழ்க்கையை உங்களுக்கு வாழ தெரியலீங்க. நானும் அவங்களுக்கு சொல்றேன், உலகத்தை ரசிக்கவும் வாழ்க்கையை வாழவும் உள்ள வாங்க. ஆமீன். நெருக்கமா தான் இருக்கும், கஷ்டப்பட்டு கொண்டு உள்ள வந்துருங்க. ஆனா உள்ள வந்துட்டா இதுதான் சொர்க்கம். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், இதுதான் சொர்க்கம். இப்போ 2 வழியை வச்சுட்டார் ஆண்டவர். ஜீவனுக்கு எதுவான வழி, மரணத்துக்கு எதுவான வழி. இப்ப தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல நாம தான் இருக்கிறோம். தேவன் யாரையும் புஷே பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். இப்போ 2 வழியை வச்சுட்டாரு. தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்க தான். அதனால தான் எடுக்க வேணாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க சகோதரனே, சகோதரியே. உங்களுடைய வழிகளை நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க?
ஆண்டவர் கேட்டார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கணும், ஆனா இப்ப நீ எங்க இருக்கிற? ஏன் அவருக்கு தெரியாதா அவன் இருக்கிற இடம்? தெரியும், ஆனா அவனுக்கு தெரியல. ஆமேன். அப்போ தேவன் பார்க்குற இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாருங்க, எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு வராம எங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமேன். காலையில எழுந்த உடனே உங்க யாருக்கெல்லாம் பல்பு எரிஞ்சுது? தலைக்குள்ளார சிந்தனையில் யாருக்கெல்லாம் பல்பு எரிஞ்சுது? கையை தூக்கிட்டாங்க. ஆமேன். கரங்களை தட்டுங்க உற்சாகமா. ஆமேன். பல்பு எரியணும் பாருங்க. நைட்டு படுக்கும் போதே பல்பு எரியணும். என்ன பல்பு? நாளைக்கு சபைதான். என்னுடைய சண்டே விண்டேவா மாறணும்னு சொன்னா அது இந்த சபைக்கு நான் போகணும். அந்த லைட்டு எரிஞ்சிடணும். லைட் எரிஞ்ச உடனே நான் சொன்ன பாருங்க, அன்னைக்கு அதை தியானிக்கிறாங்க. சபைக்கு போகணும். அவங்க என்ன சோறாக்கினாலும், குழம்பு காசுனாலும், கறி வெட்டினாலும், மீன் வெட்டினாலும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவங்க யாரும் செய்ய போகிறது கிடையாது. ஆனாலும் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அது வெட்டும் போது எது செஞ்சாலும் சபைக்கு போயிடணும் என்கிற அந்த சிந்தனைக்குள்ளேயே அவங்க இருக்கிறபடினால சபைக்கு வந்துடுறாங்க. வேறு சிலர் சனிக்கிழமை படுக்கும்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம இப்படியெல்லாம் கொண்டாடணும் என்று சொல்லி அவங்க தியானம் செஞ்சுட்டு படுக்கிறாங்க. மறுநாள் அதன்படியே நடக்கிறது. ஆமேன். அப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவன் வெற்றி சிறந்திருக்கிற ஒரு நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வெற்றி சிறந்த நாளில் நீங்களும் அந்த வெற்றி சிறந்தவரை வந்து ஆராதிக்கணும். அதற்காகத்தான் சபை. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், மரணமே நெருங்கினதா இருந்தாலும் தப்பிக்கும்படிக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அதை ஜெயம் எடுக்கக்கூடிய இடம் தான் சபை. இவன் உடம்பு சரியில்லை, சபையில தான் வந்து நிக்கணும். ஆமேன். ஏன்? மருத்துவன் யாருக்கு தேவைங்களாம்? நோயாளிக்கு. பிணியாளிக்கு தான் மருத்துவம் தேவை. மருந்து பிணியாளிக்கு தான் தேவை. அந்த மருந்து விற்கிற மெடிக்கல் ஷாப் தான் சபை. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து, தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய மன்னா. அந்த மன்னாவை நீங்க சாப்பிட்டுட்டா உங்களுடைய ஒட்டுமொத்த நோய்க்கும் ஒரே ஒரு நிவாரணி. அல்லேலூயா. மெடிக்கல் ஷாப்ல பல ரகத்துல, பல கலர்ல, பல டேஸ்ட்ல வச்சுன்னு இருப்பான். இங்கெல்லாம் ஒரே டேஸ்ட் தான். ஆமென். அல்லேலூயா. அந்த மன்னாவின் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர் வைத்து இருக்கிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வழிகளை நீங்க சிந்திங்க. உங்கள் வழியை யோசித்து பாருங்க. எங்க இருக்கிறீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்க வந்து தரிசனங்களை காணலாம், சொப்பனங்களை காணலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? அப்போ அது சிந்திங்க. நன்மையா நீங்க செஞ்சீங்களா? நன்மையானது சிந்திங்க. ஆமென். அப்ப தேவன் சொல்றாரு சிந்திங்க. அதனால தான் தாவீது பாருங்களேன், தாவீது சரீர பிரகாரமான தேவைகளுக்காக ரொம்ப ஜெபிச்சதெல்லாம் வேதத்தில் கிடையாது. ஏதோ ரொம்ப ரேரா ஜெபிச்சிருப்பாரு. அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை பாருங்க. சங்கீதம் 25 அதனுடைய 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லி அவர் கேட்கல. எப்படி ஜெபிக்கிறாரு? உம்முடைய வழி. யாருடைய வழிங்களா? உம்முடைய வழி. எனக்காக நான் போவதற்காக நீர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீரே, அந்த வழியை எனக்கு நீங்க காட்டுங்க. அந்த பாதையில நான் நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க போதிங்க. அப்ப வாலிப பிள்ளையே கவனிங்க. நீங்க தாழ் தேடின்னு இருக்கிறீங்க, நீங்க ஃபார்மசியன் தேடின்னு இருக்கிறீங்க, நீங்க ஒரு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு ஆந்திரபிரதேச தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், எனக்கு நலமா தோன்ற நிறைய வழி இருக்குதுங்க, ஆனா உங்களுடைய பாதை என்ன? உங்களுடைய வழி என்ன? ஆமென். சொல்லுது புரியுதுங்களா? ஆமா. ரொம்ப நாளா நீங்க ஒரு வேலையில நிரந்தரம் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை என்ன நிரந்தரமாக்குவதற்கு எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஃபார்மசியை தேடி நிற்கிறீங்க, ஆல்டர்னாஸ் தேடிக்கிறீங்க, ஸ்டால் தேடுறீங்க, வேலை தேடுறீங்க, படிப்பு தேடுறீங்க, என்ன தேடுங்க. தேடுவதற்கு முன்பாக முதல்ல தேவனை தேடுங்க. ஆமென். எதை தேடினாலும் அதற்கு முன்னால முதல் இடத்துல நீங்க தேவனை வச்சு நீங்க தேடுங்க. வேதம் சொல்லுது, நீங்க தேடும் பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நீங்க தேடும் போதே நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்ப தேவ ஆவியானவர் நடத்தும்படிக்கு ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அவனை ஏதோ ஒரே ஒரு மூலையில வந்து நடத்தி விட்டு போக மாட்டார். தேவ ஆவியானவர் அவனுடைய 100% தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய 100%னால அந்த மனுஷன் அவர் நிரப்புவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா எப்படி நடத்துவார்? யாருக்கா தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டுட்டா எப்படி நடத்துவார்?
இயேசு வேத சொல்றார், எடுத்து வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். Et quand il sera venu, il conviendra et le monde en ce qui concerne le péché, la justice et le jugement. Amen. ஆமா, யோவான் 16:8 சொல்லுது பாருங்க. அவர் வந்து, யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை உணர்த்துவார், நம்மையும் உணர்த்துவார். அப்ப பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படித்தமா இருக்கும்? அந்த இருதயம் பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயமாக, ஆமென், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதையும் செய்துவிடக் கூடாது என்று சொல்லுகிற ஒரு இருதயமாக, நான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும், தேவனுடைய பிரமாணங்களை நான் வந்து நடக்கணும், அவருடைய பாதையில நடக்கணும் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய இருதயம் ஒரு மென்மையான ஒரு இருதயமாக, அல்லேலூயா, அந்த இருதயம் ஒரு மிருதுவான ஒரு இருதயமாக அப்படி மாற்றித்தான் தேவன் அவனை நடத்துகிறார். அப்ப இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க யாருக்கும் வேலை இல்லையா? உங்க யாருக்கும் வீட்டில் வேலை வெட்டி இல்லைங்களா? எல்லாருக்கும் வேலை இருக்குது தானே? ஆமென், எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனா ஏன் நீங்க தேவனை தேடி வரீங்க? ஏன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது பாவம். அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடி அவருடைய ஆராதனைக்கு வராமல் இருந்தா உங்களுடைய சொந்த நீதியை நீங்க நிறைவேற்ற போராடி கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு அர்த்தம். இப்ப நீங்க பார்த்துட்டீங்க, இல்ல என்னுடைய சொந்த நீதி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கிச்சன்ல அழுக்கு துணி, ஆனால் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அதை யாரும் எடுத்து மடித்து விதவிதமாக நாளுக்கு ஒரு அழுக்கு துணி யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது கிட்ட போனால் கூட நாரும். அப்படித்தான் நம்மளுடைய நீதி இருக்குது. இந்த நீதியை நிறைவேற்றத்தான் ஜனங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என் நீதியெல்லாம் ஒரு கந்த துணி, அது குப்பைக்கு போக வேண்டிய துணி. ஆனால் எனக்காக பட்டு வெல்வெட்டு போல பட்டு துணி, பரிசுத்தமான துணி, அலங்காரமான துணியாக தேவனுடைய நீதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியை நான் சார்ந்து கொண்டு வாழணும், அந்த நீதி நேரத்துக்கு நான் போகணும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையை, வைராக்கியத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏவினபடினால தான் நம்ம இங்கே ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி. அப்ப நான் தேவனுடைய சத்திய வார்த்தையின்படி நடக்கணும் என்கின்ற வைராக்கியம் அந்த மனுஷனுக்குள்ள ஏவுகிறது. அல்லேலூயா. இப்ப கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆமா, வசனம் சொல்லுது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படிங்களா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆவியானவருடைய நடத்துதலின்படி நீங்க நடந்து கொள்ளுங்க. அப்போ நீங்க எதை நிறைவேற்ற மாட்டீங்க? மாம்ச இச்சைய நிறைவேற்ற மாட்டீங்க. இப்ப மாம்ச இச்சை அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. எங்க? உலகத்துல மாம்ச இச்சை வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் எதுவுமே தடை கிடையாது. சம்பயோகமா அவங்க வாழ்ந்து அனுபவிக்க தேவையான சகலமும் அந்த மாம்ச கிரியைகளும் உலகத்தில் இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த கிரியைகளை ஒரு மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவன் பரிசுத்த ஆவியானவரால் இன்னும் நடத்தப்படாம இருக்கிறான். அநேகரை பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தான் ஊர் சுத்துறதுக்கான ஒரு நாளாக வச்சிருப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை தான் ஊர் சுத்தம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை தான் துணியை துவைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டை பெருக்கணும். அப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ வேலை வச்சுன்னு இருந்தா ஞாயிற்றுக்கிழமை எங்க நம்ம தேவன் ஆராதிக்க வர முடியும்? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? மாம்ச கிரியைகளை செய்வதற்காக தங்களை விட்டு போட்டு விட்டாங்க. பாருங்க, ஏதோ ஒரு சில பலவீனத்தினால நான் சபைக்கு அன்னைக்கு வர முடியாமல் போனது என்பது வேற. நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு வியாதினால, ஒரு பலவீனத்தினால, தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால ஒரு வாரம் சபைக்கு வராமல் இருப்பது என்பது தவறு கிடையாது. அது தவறு தான், ஆனால் அது தவறு கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நான் ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு வாரத்தில் 5 நாள் வேலை, மற்றவங்களாம் நான் வாரத்தில் 3 நாள் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் 5 நாள் 6 நாள் தான் வேலை செய்கிறாங்க, ஒரு நாள் தான் லீவு. ஆனால் நீ அதில் ஒழுங்குபடுத்தி விட்டு தான் உன்னுடைய தேவனை தேடி நீ வரணும். ஆமேன். நான் வீட்டில் உட்காந்து கொண்டு இருப்பேன், தேவன் மட்டும் எனக்கு கொட்டணும்னு சொன்னால் அவர் கூரையை பிரித்து கொட்ட மாட்டார், உன் தலையில் தான் வந்து கொட்டுவார். அப்போ நல்லா கவனிச்சு, வேதம் சொல்லுது, நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்துட்டீங்கன்னு சொன்னால் மாம்சத்தினுடைய கிரியைகளை, மாம்சத்தினுடைய இச்சைகளை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? நிறைவேற்ற மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்ட நீங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீங்க. ஆமேன். இப்போ நல்லா கவனிங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை தேவன் யாருக்கு கொடுத்திருந்தாரு? மோசேக்கு கொடுத்திருந்தார்.
இப்போ மோசேக்குள்ள ஒரு மாம்ச கிரியை வெளிப்பட்டது. என்னது? நான் தெத்துவாயி, எனக்கு பேச தெரியாது. அவர் தன்னுடைய சொந்த கதையை, சோக கதையை தேவன்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறார். மோசேவை தேவன் அழைக்க வந்தாரு. மோசையை பத்தி அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மோசையை குறித்து வசனம் சொல்லுது, அவன் வாக்கிலும் செயல்களிலும் வல்லவனாயிருந்தான்னு சொல்லி. அந்த வாக்கிலும் செயல்களிலும் வல்லவனாயிருக்கிற மோசேவை தேடி தேவன் வராரு. இவர் சொல்ல, நான் திக்குவாயி, ஞானம் இல்லாதவன், எனக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க வேற யாராவது அனுப்புங்க. என் ஆண்டவர் தெரியாதா? தெரியும். இப்ப மாம்சக்கிரியை வேலை செஞ்சது. ஆனாலும் தேவன் அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய சகோதரனை ஆரோனை அனுப்புகிறார். இப்ப 2 பேரும் போனாங்க. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. இந்த சமூகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி அழைத்து கொண்டு வந்தாங்க? சங்கீதம் 78:14. Il les conduisit le jour par la nuée et toute la nuit par un feu éclatant. ஆமா, சங்கீதம் 78:14 சொல்லுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல தேவன் மோசேவையும் ஆரோனையும் கொண்டு நடத்தி கொண்டு வந்தார் இல்லைங்களா? அது எப்படின்னு சொல்றாரு, பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினியின் வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தாரு? மோசே கூட யார் இருந்தது? மோசே கிட்ட இருந்த அவ்வளோ பெரிய வல்லமைக்கு சொந்தக்காரர் யாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? யாத்திராகம் முழுவதும் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த காரியங்கள் விளங்கும். இல்லை யாருக்கா சந்தேகம் இருக்கா? யார் நடத்தி கொண்டு வந்தது இஸ்ரவேல் ஜனங்களை? கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். வேற யாருங்க? மோசேவும் ஆரோன் நடத்தி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு ரகசியம் சொல்றேன். ஏசாயா 63:12 எடுத்து வாசிங்க. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 63:12 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் தம்முடைய பரிசுத்த ஆவியை தேவன் இருக்கும்படிக்கு கட்டளையிட்டாராம். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப மோசே செய்த அற்புதங்கள், மோசே செய்த அதிசயங்கள், மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய இரும்பு கரத்தில் இருந்து விடுவித்து கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவராலே. கரங்களை இப்ப மறுபடியும் தட்டி சொல்லுங்க. மோசேவை இம்மட்டமாய் நடத்தி கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர். மோசேனுடைய வார்த்தை, அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கிரியை செய்ய வைத்தது பரிசுத்த ஆவியானவர். கோலை தூக்கி போட்டான், அற்புதம் நடந்தது பரிசுத்த ஆவியானவரால். செங்கடல் பிளந்தது பரிசுத்த ஆவியானவராலே. அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. இப்ப அந்த மோசே கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவார்னு சொன்னா செங்கடலம் உங்களுக்கு முன்பாக வழி விலகும். அல்லேலூயா. அப்ப இத்தனை நாளா மோசே கர்த்தர் மூலமா நடத்தி கொண்டு வரப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் நடத்தி கொண்டு, தேவன் தான் நடத்தினாரு. ஆனா அந்த தேவன் யாருன்னு சொன்னா 3வது நபர். அல்லேலூயா. திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப நம்ம பார்த்தோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்புல இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை உருவாக்கும் போது இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எலும்புகள் உயிரடையும்படிக்கு செய்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வனாந்தரத்தில் இருந்து அவர்களை கானானுக்கு கொண்டு போனவர். கரங்களை தட்டி. அது மாத்திரம் இல்ல, 14வது வசனம் வாசிங்க. அதே ஏசாயா 63:14. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போலவே இளைப்பாற பண்ணினார். போதும். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் டென்ட்டை போட்டு, டென்ட்டை பிரிச்சு, தட்டுமுட்டு சாமான்களை எடுத்துக்கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க டென்ட் போட்டு அங்க அவங்க உட்காந்து அவங்கள தங்கும்படிக்கு செய்தது. தங்கி அவர்களுக்குள்ள ரெஸ்ட் கொடுத்தது, ரெப்போஸ் கொடுத்தது, இளைப்பாறுதல் கொடுத்தது யாருங்க? வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியானவர். யாருங்க அவரு? பரிசுத்த ஆவியானவர். சிருஷ்டிப்புல கிரியை செய்த அந்த ஆவியானவர். அல்லேலூயா. திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி. அப்படி பரிசுத்த
ஆவியானவர் செய்தது எதற்காகன்னு சொன்னா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படிக்காக. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, இளைப்பாறுதல் இல்லாம நீங்க தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை போல டென்ட்டை பிரித்து டென்ட்டை அவுத்து ஒவ்வொரு முறையும் நீங்க போய் மாத்தி மாத்தி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்க இடம் கொடுங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கும். கரங்களை தட்டி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்க அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. எங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பிரான்ஸ் தேசத்துல என்ன குறைய கண்டாங்க? இந்த பிரான்ஸ் தேசத்துல எது குறைஞ்சிருக்கு அவங்க வாழ்க்கையில? பணத்துக்கா, வேலைக்கா, மெடிக்கல் செலவுக்கா, சாப்பாட்டுக்கா, எல்லாத்தையும் தேவன் திருப்தியா வைத்திருக்கிறாரு. ஆனாலும் திருப்தி இல்லாம, இளைப்பாறுதல் இல்லாம அநேகர் இன்னைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? உலகம் தங்களை நடத்துவதற்கு, உலகம் தங்களை வழி நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. வேலை நடத்தின்னு பாருங்க, நிறைய பேரை பேங்க்ல இருக்கிற பணம் பேலன்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு செய்யற வேலையே ஒரு பெரிய தெய்வம் மாறி போச்சு தெரியுங்களா? அநேகர் வேலையை பிடிச்சி தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீ இந்த படிப்பெல்லாம் படிக்காத, இந்த படி படிச்சதான் உனக்கு 10,000 யூரோ சம்பளம். ஏன் எதுக்கு அவ்வளோ 1000 யூரோ சம்பளம்? எதுக்குமா 10,000 யூரோ? நமக்கு 10,000 யூரோ வாங்கினா நீ 10வது நாள் தேவனை விட்டு போயிடுவோம். அப்ப தேவனுக்கு தெரியும் ஆட்டுக்கு என்ன பண்ணாராம்? வாழை. அப்ப ஆட்டுக்கு வாழை தேவன் என்ன பண்ணாராம்? அளந்து வச்சிருக்கிறார். அப்ப உங்களுக்கு வேலையும், நீங்க செய்யற வேலை, உங்களுக்கு வருமானம், நீங்க தங்குற இடம், நீங்க வாழற இடம், நீங்க உடுத்தி கொண்டு இருக்கிற உடை, சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற பானம் எல்லாமே தேவன் உங்களுக்கு அனுதினமும் அளந்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப அந்த தேவனை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா நான் உலகத்தின் கிரியைகளை செய்ய நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அலைந்து கொண்டிருக்கிறேன், திரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இளைப்பாறுதலை இழந்து போய் விடுவீங்க. அப்ப தேவன் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுக்கும்படிக்காக என்னுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படிக்காக, அவர்கள் மத்தியில் இருக்கும்படிக்காக, தங்கி தரித்திருக்கும்படிக்காக, இளைப்பாறுதலை கட்டளெடுக்கும்படிக்காக, அதிலும் பள்ளத்தாக்குல, அல்லேலூயா, பள்ளத்தாக்குல அவர்கள் தங்கி தரித்திருக்கும்படிக்கு தேவ ஆவியானவர் உதவி செய்தாராம். இப்ப கரங்களை தட்டி சொல்லுங்களேன். மோசேயை பாருங்களேன், அந்த வனாந்தரம் அவன் 40 வருஷமா அங்கத்தான் சுத்தி கொண்டு இருந்தான். அவனுக்கு அத்துப்படிங்க, லெஃப்ட் ரைட் எல்லாம் அத்துப்படி. ஆனா ஒவ்வொரு முறையும் தேவ ஆவியானவர் சொல்லும் போதுதான் அவன் எழுந்தான். தேவ ஆவியானவர் சொல்லும் போதுதான் அவன் அமர்ந்தான். தேவ ஆவியானவர் சொல்லும் போதுதான் அவன் காரியங்களை செய்தான். தேவ ஆவியானவர் தன்னை நடத்துவதற்காக மோசே ஒப்பு கொடுத்திருந்தான். அப்ப இன்னைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில எந்த வழி போகணும்னு தெரியல. தன்னுடைய பிள்ளைக்கு எந்த படிப்பு எடுக்கணும், தன்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த இடத்துல இருந்து காரியங்களை செய்யணும், எங்க பெண்ணு பார்க்கணும், எங்க கணவன் பார்க்கணும். நிறைய குடும்பங்கள்ல ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஆணோ பெண்ணோ ரட்சிக்கப்படாத ஒரு மாப்பிள்ளையை போய் திருமணம் செய்து நான் அவனை எப்படியாக கொண்டு வருவான். கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்டை வந்துடுது. கல்யாணத்துக்கு பிறகு எங்க அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்? கர்த்தர் இணைத்தார். எங்க இணைத்தார் கர்த்தர்? அதுதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பல முறை பேசி கொண்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம தேவனை அறியாத போது செய்த தவறுகள் வேலை. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் தேவனை பிடித்து கொண்டு இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பக்தி வைராக்கியமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை தம்முடைய கருத்துல எடுத்து கட்டி அநேக ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை தலை நிமிர செய்யக்கூடிய தேவனாக அவர் ஒருவரே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் உங்களை நடத்தி கொண்டு போக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வலது பக்கம் நான் போகணுமா, இடது பக்கம் நான் போகணுமா? நிறைய பேருக்கு தெரியாது. லெஃப்ட்ல போகணுமா, ரைட்ல போகணுமா, நமக்கு தெரியாது பாருங்க. இப்போ அந்த மாதிரியான காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். நல்ல வழியை, சரியான பாதையை நமக்கு அவர் காட்டுவார். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கேட்கும். அல்லேலூயா. கேட்குறதா? உங்களுக்கு கேட்குதுங்களா? கேட்குதா? அப்போ ஆவியானவர் நீங்கள் திக்கு தெரியாமல் இருக்கும்போது, வழி தெரியாமல் இருக்கும்போது, பாதை தெரியாமல் இருக்கும்போது, ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாமல் இருக்கும் பொழுது,
எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கும்போது, மகனே மகளே இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? சத்தமா கேக்குதுங்களா? கேக்குதுன்னு சொன்னா நீங்க தேவ ஆவியானவரால நடத்தப்படுறீங்க. கேட்கலன்னு சொன்னா தேவ ஆவியானவருடைய சத்தத்துக்கு உங்களுடைய செவிகள் மூடப்பட்டு இருக்கிறது. சகோதரனே சகோதரி, தேவ ஆவியானவரால ஒரு மனுஷன் நடத்தப்படுவான்னு சொன்னா அவன் போக வேண்டிய கானான் தேசத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் ஆவியானவர் அவனை கொண்டு போவார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படிக்காக அவர் வாஞ்சையாய் வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை தம்முடைய கருத்தில் எடுத்து, நான் கெடுத்து போட்டேன், நான் தான் உடைச்சு போட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எல்லாமே தாறுமாறா இருக்குது. மூணாவது மனுஷன் யாரும் வந்து எனக்கு செஞ்சிடல, நான் தான் செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த தாறுமாறுகளை, அந்த ஒழுங்கின்மைகளை எடுத்து போட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் போவேன். ஆமென். நீ கோணலாக்கி போட்டவைகளை, நீ கெடுத்து போட்டவைகளை, நீ உடைத்து போட்டவைகளை, நீ நாசமாக்கி போட்ட காரியங்களை நான் எடுப்பித்து கட்டி உங்களை என்னுடைய பாதையில் அழைத்து கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்துவேன். கரங்களை தட்டி. அப்ப அந்த ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கிய வாஞ்சையா அவர் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாருக்கு தேவன் போதிப்பார்? பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அவர் போதித்து வழி நடத்துவார்? சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமா, வசனம் சொல்லுது அழகா. நமக்கு ஒரு சீக்ரெட் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு நல்ல வழி தெரியணுமா, செம்மையான வழி தெரியணுமா, நேர் வழி தெரியணுமா, ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருந்தா போதும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். மனங்கனே, மகனே, மகளே, வாலிப பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உங்ககிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? இருந்தா போதும். நீ எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட மாட்ட, நீ தவறான பாதையில போயிட மாட்ட, நீ கெட்டு போகிற பாதைக்கு, கேடுக்கு போகிற பாதைக்கு நீ போய்விட மாட்ட. நான் உன்னை உன் செவிகள் கேட்க பேசி உன் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போவேன். ஆனா நீ மாத்திரம் எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து எனக்கு பயப்படுகிற பயத்தை நீ வெளிப்படுத்து, நான் உன்னை உயர்த்துவேன். கரங்களை தட்டி. அப்ப இன்னைக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது யாருக்கு தம்முடைய வழியை போதிப்பார்? அதே சங்கீதம் 25:9 வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். யாருக்கு போதிக்கிறார்களா? சாந்த குணம் உள்ளவர்கள், பொறுமையா இருக்கிறவர்கள், தாழ்மையா இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார். எதிர்த்து நிற்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, பதிலுக்கு பதில் பேச மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, சண்டை பண்ண மாட்டாங்க. அவங்க வார்த்தை வரும் பொழுது ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, சாந்த சொருவியா இருக்கிறவங்க. தேவன் சொல்றாரு அவர்களுக்கு நான் என்னுடைய வழியை தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க பேசும்பொழுது எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறாங்களா, கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறாங்களா, வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா, சண்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா, கேள்விகளை கேட்டுக்கொண்டு தேவன் கொடுத்த கிருபையான நேரங்களை வீணெடுத்து கொண்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு அவர்களுக்கு வழி அவர் காண்பிக்க மாட்டார். ஆனா மாறா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னா பாருங்க. ஒரு பையன், யாருங்க சொன்னது? சாமுவேல் சொன்னா பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய வழிகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார், தன்னுடைய பாதைகளை வெளிப்படுத்தினார், தமது சித்தங்களை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற பாதையை அவனுக்கு காண்பித்தார். கரங்களை தட்டி. இப்போ யாருக்கு தேவன் தம்முடைய வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எப்படி போதிப்பாரு, எப்படிப்பட்ட வழியை போதிப்பாரு, எப்படிப்பட்ட பாதைகளை உங்களுக்கு காண்பிப்பாரு? முதல் காரியம், செம்மையான வழியில நம்மை நடத்தி கொண்டு போவார். சங்கீதம் 143:10 வசனம். Enseigne-moi à faire ta volonté car tu es mon Dieu. ஆமா. Que ton bon esprit me conduise sur la voie droite. ஆமா ஆமா. சரி, இந்த வசனம் சொல்லுது 143:10 அவருடைய பிற்பகுதி சொல்லுது உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல ஆவி. நல்ல ஆவி அப்படின்னு சொன்னா கெட்ட ஆவின்னு ஒண்ணு இருக்குது. ஆமென். அப்ப தாவீது சொல்றாரு ஆண்டவரே என்ன நல்ல ஆவியானவர் நடத்த முடிக்க எனக்கு நீங்க செம்மையான வழியை
காட்டுங்க. ஏன் தாவீது நல்ல ஆவின்னு அங்க மென்ஷன் பண்றாரு? காரணம், தாவீதை கெட்ட ஆவி நடத்துனது. கெட்ட ஆவி தாவீதை ஏவுனபடினால ஒரு பெரிய பாவம் செய்றார். ஆமென். அந்த பாவத்தினுடைய விளைவாக ஒரு மரணம் அங்க சம்பவிக்கிறது. அப்போ செம்மையான வழியில நடக்க வேண்டிய தாவீது, நல்ல ஆவியானவரால நடத்தப்பட வேண்டிய தாவீது கெட்ட ஆவியினால நடத்தப்பட்டபடினால அவனுடைய வாழ்க்கையில தாறுமாறுகள் வர ஆரம்பித்து விட்டது. அவனுடைய வாழ்க்கையில மரணம் வர நேரிட ஆரம்பித்தது. துக்கம் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது. இப்ப தாவீது புரிந்து கொண்டான், ஆண்டவரே கெட்ட ஆவியை நடத்தி கொண்டு இருந்தபடினால கெட்ட காரியங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், இப்ப என்ன நல்ல ஆவி நடத்துங்க. இதான் நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெபம், சுத்த ஆவியானவர், ஆமென், நல்ல ஆவியானவர் என்னை நடத்துங்க. இது தாவீதினுடைய ஒரு ஜெபம் பாருங்க. அப்போ அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஆமா, பேதுரு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 19 20 வரை உள்ள வேத பகுதியில் நீங்க வாசிக்கும் போது பேதுருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்துல பரிசுத்த ஆவியானவர் அங்க பாருங்க பேசுறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்கள்ட்ட சொல்றார், இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி எதுக்கும் கவலைப்படாம சந்தேகப்படாம அவங்க கூட நீ போ, நானே அவர்களை அனுப்பினேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ற. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. பேதுரு ஒரு ஊர்ல இருக்கிறார். இப்போ பேதுருவை தேவ ஆவியானவர் ஏவுகிறார், நடத்துகிறார். இப்ப சொல்றாரு, வந்த ஆட்கள் கூட நீ போ, உனக்கு அங்க ஒரு வேலை இருக்கிறது. நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யார் வீட்டுக்கு போனாருங்க பேதுரு? கொர்நேலியு அந்த வீட்டுக்கு போறாரு. அவனை ரட்சிப்புக்கு நேராக நடத்துறாரு. அப்ப தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட வேண்டிய நபர்களை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்து கொண்டு போய் இந்த வீட்டில் என்னோட ரட்சிப்புக்காக ஒரு ஆத்மா ஏங்கி கொண்டு இருக்கிறது, அதுகிட்ட தேவனுடைய வார்த்தையை சொல் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்க காதுல பேசுறாரா? ஆமென். அப்படின்னு சொன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுறீங்க. இப்ப பேதுரு உடனே சந்தேகப்படாம கீழ்ப்படிஞ்சு பரிசுத்த ஆவியானுடைய வழியில நடக்க ஆரம்பித்தான். அதனுடைய விளைவு தெரியுங்களா? 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை நடத்தினார். எப்படி? ஒரே ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருக்கு நடக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இப்ப கரங்களை தட்டுங்களா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஒப்பு கொடுக்கிற ஒரே ஒரு மனுஷனை கொண்டு தேவன் அநேகரை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தும்படிக்காக அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வேகமா 2வது காரியத்தை பார்ப்போம். இப்போ செம்மையான வழியில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். வேற எப்படி நடத்துவார்? பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்திற்குள்ளார நம்மை நடத்துவார், உண்மைக்குள்ளார நம்மை அவர் நடத்துவார். யோவான் 16வது அதிகாரம், Jean 16:13. யோவான் 16:13. Quand le consolateur sera venu, l'Esprit de la vérité, il vous conduira dans toute la vérité, car il ne parlera pas de lui-même, mais il dira tout ce qu'il aura entendu et vous annoncera des choses à venir. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் என்ன செய்வார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை அவர் நடத்துவான். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சீடர்களை சகல சத்தியத்திற்குள்ளாரையும், எப்படிங்க, எல்லா காரியத்திலையும், எல்லா உண்மையான காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துனதுனால அந்த சீடர்கள் அக்கினி ஜுவாலைகளாக அவங்க கொழுந்து விட்டு எரிஞ்சாங்க பாருங்க. அதனுடைய விளைவு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவனை நேரடியா காசா பட்டணத்துல போய் இருக்கிற வனாந்தரத்துல விட்டுலாம் தானே?
செய்யல பாருங்க, எப்படி டைரக்ஷன் பண்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு? தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து, இப்போ அவன் எருசலேமில் இருக்கிறான், எருசலேமுடைய தெற்கு பக்கமா இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வழியில இருக்கிற வனாந்தரத்துக்கு நீ போ. இப்ப ஆவியானவர் அவனை அழகா வழி நடத்துறார். இப்ப பிலிப்பு எப்படி ஆவியானவர் சத்தத்தை கேட்டான்? காரணம், இதுக்கு முன்னாடி பிலிப்பு ஆவியானவர் சத்தத்தை கேட்டு 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 நடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். சீடர்கள் ஆவியானவர் சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டு வராங்க. சீடர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. முதல்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் செய்தது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு மனுஷன், அவன் ரட்சிக்கப்பட்டுறணும். அவன் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டான். அவன் இங்கிருந்து போகும்போது அவன் தேவனுடைய பிள்ளையா போகணும்னு சொல்லி பிலிப்புவை அவர் ஏவுறார். இப்ப பிலிப்பு, என்ன ஆவியானவரே, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது, அங்க ஒத்த மனுஷனை தேடி என்ன போக சொல்றீங்களே என்று சொல்லி அவர் கேட்டுல உடனே வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அந்த பிலிப்பு போயினுங்கிறான், ஆண்டவர் அவன் இட்டுன்னு போறாரு, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு நானே வாசிச்சிடறேன். 29வது வசனம், ஆவியானவர் இப்ப பிலிப்பு கிட்ட பேசுறாரு, நீ போய் அந்த ரதத்து கூட சேர்ந்து கொள். ஏன் இது எல்லாத்தையுமே ஆவியானவர் நேரா கொண்டு போய் பிலிப்பு அந்த ரதத்துக்குள்ள உட்கார வச்சுட்டு இருக்கலாமே? செய்யல பாருங்க. முதல்ல இங்க எருசலேம்ல இருந்து வேற ஒரு காசா கிட்டுன்னு போறாரு. காசா கிட்டுன்னு போனவர் நேரா கொண்டு போய் அந்த வண்டியில உட்கார வச்சிடலாம், அது செய்யல. இப்ப அவர் சொல்ல, நீ போய் அந்த ரதத்து கூட சேர்ந்து கொள். இப்ப அவன் சேர்ந்து கொண்டான். சேர்ந்து கொண்டே உங்களுக்கு தெரியும், அந்த மந்திரிக்கு எல்லா ரகசியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிலிப்பு சொல்லிக்கின்னு வராரு. சொல்லும்போது எம்மாவூருக்கு போய் கொண்டு சீடர்கள் கண்கள் திறந்ததே போல இந்த மந்திரியுடைய கண்கள் திறக்கப்படுது. இப்போ அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியுது, நான் ரட்சிக்கப்படணும், நான் ஞானஸ்தானம் வாங்கணும். அப்போ 39வது வசனம் சொல்லுது, அவர்கள் தண்ணீரை, அங்கே அதுக்கு முன்னாடி வசனம் தண்ணீர் இருக்குது, அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லலாம். இப்போ அவன் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறான். கொடுத்த உடனே 39வது வசனம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அவன் ஏஞ்சி பார்க்கறான், பிலிப்பை காணா. பிலிப்பை பேக் பண்ணிட்டார் ஆண்டவர். இப்போ ஆவியானவன் கொண்டு போயிட்டார். இப்போ ஆவியானவரை வழி நடத்தல பாருங்களேன், எப்படி நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போறார். எங்கேயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சிங்களா? எங்கேயாவது ஒரு தடை வந்ததா? இல்லை. நோக்கம் என்னது? அந்த மந்திரி ரட்சிக்கப்படணும். இப்போ ரட்சிக்கப்பட வேண்டிய அந்த மந்திரிக்காக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், பிலிப்பு கிரியை செய்கிறார். ஒரு தண்ணி கூட அங்கே தேவைப்பட்டதுங்க. ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. இப்போ ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க வேணும், பரிசுத்த ஆவியானவருக்கு நான் வேணும். நம்மை கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவர் மரித்து போக வேண்டிய ஒரு ஆத்மாவுக்குள்ள ஜீவனை போகும்படிக்காக அவர் கட்டளையிடுவார். கரங்களை தட்டி. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். சோதனைகள் வழியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானத்தை பெற்ற ஒரு வெளியே வந்து வரை நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரால சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்துக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை சோதனைப்படுத்துவதற்காக கொண்டு போகல, இயேசுவை சோதிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகல. இயேசுவை யாரோ சோதிக்கப்படுகிறதுனால இயேசு கிறிஸ்துனுடைய குவாலிட்டி என்னன்னு சொல்லி அந்த யாரோ அவங்களுக்கு தெரியணும். இப்போ எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்? இப்போ இந்த ஃபோன் இருக்கு, இந்த ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஃபோனை கண்டுபிடிச்ச உடனே நேராக கம்பெனிலேருந்து கண்டுபிடிச்சி நேராக கடைக்கு வந்துடுமா? வராது. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு இதுக்கு மேலே QC குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு பில்லு, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இந்த ஃபோனை பல சோதனைகளுக்கு உட்படுத்துவாங்க. யார் உட்படுத்துவா? ஒரு மனுஷன், ஒரு டெக்னீஷியன். இந்த ஃபோனை அவன் கீழே போட்டு பார்ப்பான், தண்ணியில் போட்டு பார்ப்பான், நெருப்பில் போட்டு பார்ப்பான், உடச்சி பார்ப்பான், பெண்டாவதான்னு பார்ப்பான், உள்ளே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனை ஒழுங்காக வேலை செய்தான்னு சொல்லி பார்ப்பான். அவன் எல்லாத்தையும் வேலை செஞ்ச பிறகு, ஆமாம் இந்த ஃபோனு குவாலிஃபைடு, இந்த ஃபோன் வந்து குவாலிட்டி தான், நீங்கள் இதுக்கு கொடுக்க போகிற ஒரு 1000 யூரோ இந்த ஃபோனுக்கு தகுதியானது தான், ஆகவே நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் குவாலிஃபைட் பண்ணுறான், சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் தான் உலகத்தை ரட்சிக்கும்படிக்காக வந்தவர் என்று சொல்லி இயேசுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியணும்? பிசாசுக்கு தெரியணும்.
ரெண்டாவது மனுஷர்களுக்கு தெரியணும். அப்போ சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு போகிறார். இப்போ அங்க அவருக்கு ஒரு டெஸ்ட், இந்த போனை டெஸ்ட் பண்ண மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. முடிவுல இயேசு கிறிஸ்து குவாலிஃபைடுன்னு சொல்லி பிதாவாகிய தேவனால முத்திரை குத்தப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார். கரங்களை தட்டி. அந்த சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கலன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து குவாலிஃபைடு என்று சொல்லி நமக்கு தெரியாது. இயேசுவுக்கு நல்லா தெரியும். இயேசுவை யாரும் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எனக்கும் உங்களுக்கும் பிசாசுக்கும் தெரியணும், இவர் தான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு டெலிஃபோன் என் கைக்கு வருறதுக்கு அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு அவங்களுக்கு என்ன வேணும்? டெஸ்ட் வேணும். என்ன வேணும்? டெஸ்ட் வேணும். டெஸ்ட் வைக்காம நீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்க? முடியாது. ஒரு புள்ள படிச்சுனே வருது, 1ஆம் கிளாஸ் இருந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி விட்டுட்டா அது படிச்சதுக்கான எந்த விதமான ஒரு கிடையாது. அப்ப அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். அந்த டெஸ்ட் அந்த புள்ளைய அழிக்கிறதுக்காக கிடையாது, அந்த புள்ளைய உருவாக்குவதற்காக. இப்ப நல்லா கவனிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வரை உள்ள வசனம். Que personne, lorsqu'il est tenté, ne dise que c'est Dieu qui m'a tenté, car Dieu ne peut être tenté par le mal et il ne peut tenter lui-même personne. ஆமா. Mais chacun est tenté quand il est attiré et amorcé par sa propre convoitise. சரி, போதும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 13-15. சோதிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில சோதிக்கப்படுகிற ஒரு மனுஷன் முதல்ல ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். அவன் நான் தேவனால சோதிக்கப்படுறேன் என்று சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மனுஷனையும் தேவன் பொல்லாததை கொடுத்து சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டார். உங்களுடைய பரிசுத்தத்தை சோதிக்கணும். உங்களுடைய ஒரு ஆபாசத்தை கொண்டு வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு என் புள்ள பரிசுத்தமா இருக்கிறானா செய்ய மாட்டார். நல்ல பசியோடு உபவாசம் இருந்துக்கிறீங்க, உங்களுக்கு சிக்கன் பர்கரை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சு நீ உபவாசம் இருக்கிறியா இல்லையா நான் பார்க்க போறேன் செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா பொல்லாத காரியத்தை குறித்து அவர் உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை சோதிக்கிற வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. காரணம் உங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மளை குறித்து நமக்கு தான் தெரியாது. ஆனா இந்த சோதனை கூட தேவனு கொடுக்கலீங்க. ஒன்று நாமளா நம்ம சோதனைக்குள்ளார விழுந்து போறோம், அல்லது பிசாசினால சில வேலைகள் நம்ம சோதிக்கப்படுறோம். இப்போ தேவன் பார்க்குறாரு, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கணும். இப்போ அதுக்காக தேவன் உங்களை சோதிப்பதற்காக அவர் வராம அந்த சோதனையினுடைய சூழ்நிலையில அதை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த சோதனையினால நீங்க அழிந்து போகாம, அந்த சோதனையில நீங்க மரித்து போகாம, அந்த சோதனையை தாங்கவும் அந்த சோதனையிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளவும் உங்களுக்கு வழியை செய்து நீங்க யாரு என்பதை உங்களுக்கு புரிய பண்ணுகிறார். கரங்களை தட்டி. நான் தான் புரிஞ்சுக்கணும், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு ஒரு சம்பவம் பாருங்க. சங்கீதம் 119:71 தாவீது இப்படி சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது, நான் சோதிக்கப்பட்டது அல்லது நான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் நாங்கள் பிரமாணம்னு சொல்றது வழிகளை, உடைய வழிகளை நான் கற்றுக்கொண்டேன். இப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது. யார் சொல்லுவீங்க? யாரா சொல்லுவீங்களா? இப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏன் நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்ப உபத்திரவப்படுவதற்கு முன்பு பிரமாணங்களை அவர் கற்றுக்கொள்ளல. இப்ப அவர் வாயால சொல்றாரு பாருங்க, 67வது வசனத்துல அதே அதிகாரம் 67 யாரா ஒருத்தங்க வாசிங்க. 67 சங்கீதம் 119:67. முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணாருங்களா? இந்த உபத்திரவம் வரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கலாம் அவர் தன்னுடைய சொந்த வழிகளில போய் வழி தப்பி நடந்து கொண்டு இருந்தாரு. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஓ நீ ஓடி நிக்கிறியா, இடுப்புல இருக்கிற கயிறு பிடிச்சி நானே இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இழுத்த உடனே உபத்திரத்துக்குள்ள ஊந்துட்டாரு. இந்த உபத்திரவம் யாரு உண்டாக்குது? அவர் தான். ஏன்னா அவர் தமக்கு விருப்பமான வழியில போய் இப்போ உபத்திரவம் சந்தித்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ உபத்திரத்துல ஊந்துட்டாரு. ஊந்துனா அவருக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, ஆமா 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 நான் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாம இருந்துட்டேன், இப்போ இந்த உபத்திரவம் எனக்கு வந்தது நல்லது. கரங்களை தட்டி நீங்க சொல்லுங்க. அப்படிதான் நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மட்டும் உங்களுக்கு வராம இருந்திருந்தா நீங்களே இன்னைக்கு சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு வீட்டில் தான் இருந்திருப்போம்.
நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். அப்ப அந்த உபத்திரம் வந்தது, முதல்ல எனக்கு நல்லது என்னன்னா, தேவனுடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஓய்வு நாளில், தேவனுடைய பரிசுத்த நாளில் அவரை ஆராதிப்பது என் மேல விழுந்த கடமை என்று சொல்லி நான் ஓடி வந்து தேவனை ஆராதிக்கும்படிக்காக கர்த்தர் எனக்கு அந்த உபத்திரத்தின் மத்தியில, சோதனையின் மத்தியில உதவி செய்து என்னை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில சகோதரனே சகோதரியே, சோதனைகள் வந்ததா, உபத்திரவங்கள் வந்ததா, பாடுகள் வந்ததா, ஒரு தோல்வி வந்ததா, ஒரு ஏமாற்றம் வந்ததா, முதல்ல சொல்லுங்க, ஆண்டவரே நல்லது. ஆமென். எழுந்து நில்லுங்களேன், சொல்லுங்க, ஆண்டவரே நல்லது. யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க, உண்மையா தேவனை பார்த்து சொல்லுங்க. யாரெல்லாம் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பணம் ஒரு உபத்திரவமா இருக்கலாம், கணவன் ஒரு உபத்திரவமா, மனைவி ஒரு உபத்திரவமா, வியாதி ஒரு உபத்திரவமா, நோய் ஒரு உபத்திரவமா, வேலை இல்லாத இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு உபத்திரவமா, வேற என்ன உபத்திரவம், கடன் பிரச்சனை ஒரு உபத்திரவம், சரீரத்தில் இன்னும் இருக்கிற வியாதிகள் உபத்திரவம், ஏன் வீட்டில் ரசிக்கப்படாம இருக்கிறது ஒரு உபத்திரவம் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அது முதல்ல நீ நல்லது என்று சொல்லி உன் வாயினால அறிக்கை செய்ய. நல்லது. ஆமே. நீ உன்னை இழந்து போனது நல்லது. நிறைய பேர் பெற்றுக்கொண்டது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கு நல்லது, தேவன் உங்களுக்கு கொடுக்காமல் விட்டதும் நல்லது. ஏன் தெரியுமா? அவர் ஒன்றை கொடுத்து உங்களை அவர் பக்கமாக இழுத்துக்கொள்வார், ஒன்று கொடுக்காமல் உங்க பக்கமாக, அவர் பக்கமாக உங்களை இழுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. கரைகளை தட்டி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இப்ப நீங்க தான் பேசணும், நீங்க தான் பேசணும். சொல்லுங்க, இந்த உபத்திரவம் வந்தது நல்லது. இப்ப என்னுடைய பாதங்கள், என்னுடைய கால்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, அந்த பரலோக கார்மேகமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் வரும் பொழுது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆமென். கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்கலாமா? பரலோக கார்மேகமே, பரிசுத்தமே தெய்வமே, உயிராய் வந்தீரையா, உணவே நீதானையா, உணர்வில்லாமல் போனபடினாலதான் உயிராய் வந்தீரையா, உணவே நீதானையா. பரலோக கார்மேகமே, பரிசுத்தமே தெய்வமே, உயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா, இன்னுயிராய் வந்தீரையா, உணர்வே நீதானையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, அறிவு புகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே, அறிவு புகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே, இறுதி வரை என்றென்றைக்கும், இறுதி வரை என்றென்றைக்கும் எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, மறுரூபமலை நீரே, மகிமையின் சிகரம் நீரே, மறுரூபமலை நீரே, மகிமையின் சிகரம்
மாற்றம் அடைகின்றேன், ஒரு மாற்றம் அடைகின்றேன். உம்மேக நிழல் தனிலே, உம்மேக நிழல் தனிலே ஆவியானவரே, இன்னாற்றலானவரே, ஆவியானவரே, இன்னாற்றலானவரே. விண்ணக பனித்துளியாய் மன்னகம் வந்தீரே, விண்ணக பனித்துளியாய் மன்னகம் வந்தீரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதிதாக்கும் என் பரிசுத்தரே, உருவாக்கும் உன்னதரே, என்னை உருவாக்கும் உன்னத ஆவியானவரே. ஆவியானவரே, அந்த ரூவா காற்று ஒவ்வொரு மேலையும் இப்போது அசைவாடி அசைவாடி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. பகலில மேக ஸ்தம்பமாய் வந்தவர், இரவில அக்கினி ஸ்தம்பமாய் வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்படிக்காக வைராக்கிய வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறார்.